அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காருக்கு ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்றீங்க. இதே விஷயம் தான் இந்த இடத்துல. இது என்னோட பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ற மார்க்கெட்ல. பட் இப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு? ஆஸ் லைக் எஸ் மை கார் டிரைவர். மார்க்கெட் வாலட்டிலிட்டி இந்த விஷயம் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபண்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் அடி விழுதுன்னா அடி விழ தான் விழப்போகும். அவர் மட்டும் சேஃப்கார்ட்லாம் பண்ண முடியாது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆர் உங்களோட கோல் என்ன, உங்களோட டைம் ஹாரிசான் என்ன, தென் உங்களோட ரிஸ்க் எந்த அளவு நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொதுவாகவே சொல்லுவோம், இட்ஸ் நாட் டெய்லர் மேட். உங்களுக்கு வேண்டிய மாதிரி ப்ராடக்ட் அங்கே இருக்காது. தேர் ஆர் மெனி ப்ராடக்ட், அது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி தான். செலவு பண்ணுன்றாங்க ஃபர்ஸ்ட் இன்கம்ல நீட் டு ஸ்பெண்ட் சம்திங் அப்படின்னா அப்படி அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டார்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆரம்பிங்க. அந்த அமௌண்ட் எனக்கு பெருசாக இல்லை, என்னோட சேலரியே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நோ இஷ்யூ. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டில் ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் கோல் எதுக்குன்னா, நான் எங்கே போகிறேன் எனக்கு விஷயம் தெரியணும். டார்கெட்டே இல்லாமல் நான் எதையுமே எய்ம் பண்ண முடியாது. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிஸ்னஸ் அந்த நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரும் வெல்த் சேவாவினுடைய ஃபவுண்டருமான எழில்முருகன் அவர்கள் தான் இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல் பத்தி தான் சார் பார்க்க போறோம். ஓகே. ஒரு ஃபண்ட் மேனேஜரோட நாள் எப்படி சார் போகும்? ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர் சொல்றோம், பட் இட்ஸ் அ டீம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு தனிப்பட்ட ஆள் கிடையாது. அவர் கீழே சில டீம்ஸ் எப்படி மாதிரி சில ரிசர்ச் டீம்னு இருக்கும், எக்ஸிகியூஷன் டீம்னு இருக்கும். ஸோ டே ஆரம்பிக்கும் போது பொதுவாக இந்த ஃபண்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் வெரி ஹெக்டிக் ஜாப். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒன்று பார்த்துட்டு போதில் ஒரு கண்டினியூட்டி தொடர்ந்தே இருக்கும். இன்னைக்கு பண்ண வேலையை திரும்ப அடுத்த நாள் காலையில் அதே இடத்துல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு. ஸோ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு பொதுவாக பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். இது அவராக அந்த முடிவு எடுக்கிறாரும் பார்த்தா அவராக தனிப்பட்ட முறையில் அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. ஈவன் நீங்கள் ஒரு ஃபண்ட் பார்க்கும்போது கூட ஒரே ஒரு ஃபண்ட் மேனேஜர் மட்டும் இருந்து நடத்துவாங்கன்னு இருக்காது. இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸே இந்த ஃபேக்ட் ஷீட்டில் பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்டில் 1 or 2, 3, 4 ஃபண்ட் மேனேஜர்ஸ் கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் என்ன பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த ஃபண்ட் அப்ஜெக்டிவ். ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒவ்வொரு அப்ஜெக்டிவ் ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி என்னென்ன ஒரு ஃபில்டர்ஸ்லாம் அவங்க போட்டுப்பாங்க. இந்த மாதிரி கம்பெனிஸ் நான் வாங்கலாம், இந்த மாதிரி தேர் ஆர் மெனி ஃபில்டர்ஸ். பேஸ்ட் ஆன் த ஃபில்டர் ஒரு ரிசர்ச் டீம் வந்து இந்த கம்பெனிஸோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்ஸ்லாம் செக் பண்ணிட்டு சென்டிமெண்ட்ஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டில் ஃபைனலாக ஒரு கால் எடுத்து ஓகே இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸிகியூஷன் டீமுக்கு அதை மூவ் பண்ணுவார். ஸோ தே வில் கோ ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ். சிமிலர்லி ஏதாவது வெளியில் எடுக்கணும், எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணாங்கன்னா, இது சரியில்லை வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க ரிசர்ச் டீம் வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது அவர் ஒரு ஃபைனல் கால் எடுத்து ஓகே இதை பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு வெயிட்டேஜ் எடுத்துட்டு திருப்பி எக்ஸிக்யூட்டிவ் டீமுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. ஸோ இதை பேஸ் பண்ணி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் டீம்ன்றது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக நம்ம நேர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஆஸ் லைக் எஸ் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க, அந்த காருக்கு ஒரு டிரைவரை அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. இதே விஷயம் தான் இந்த இடத்துல. இது என்னோட பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுற மார்க்கெட்டில். பட் இப்போ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, ஆஸ் லைக் எஸ் மை கார் டிரைவர். நானும் கார் ஓட்டலாம், என்னோட சொந்த கார் தான், நானே கார் ஓட்டலாம். பட் ஏன் டிரைவர் அப்பாயிண்ட் பண்ணுறேன்? ஸோ எனக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. அவர் கார் ஓட்டுற நேரத்தில் நான் என்னோட வேலையை பார்க்க முடியும். அந்த காரை அவர் பெட்டராக மெயின்டைன் பண்ணுவார், ரூட் பெட்டராக தெரியும், எல்லா விஷயம். இதே சேம் எவ்ரி திங் அப்ளிகபிள் டு ஃபண்ட் மேனேஜர். என்னோட பணம் நானே மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஃபண்ட் மேனேஜர் கொடுக்கும்போது சின்ஸ் ஹி ஹேஸ் ஆல் த ரிசர்ச் டீம், டெக்னிக்கலாக எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், ப்ரொஃபஷனலாக இருக்காருன்றதால ஸோ அவர் ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணுவார். அந்த நேரத்தில் நான் என்னோட வேலையை பார்க்க முடியும். அண்ட் எப்போ வெளியில் போகணும், எப்போ உள்ளே வரணுன்றது விஷயம், இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நார்மல் இன்வெஸ்டரோட அவர் பெட்டராக கால் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு நல்லா இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா ரொம்பவே ஹெக்டிக்கான ஜாப் வந்து ஃபண்ட் மேனேஜரோட ஜாப். இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும்போது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறாங்க? மார்க்கெட் வாலட்டிலிட்டி இந்த விஷயம் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, ஃபண்ட் மேனேஜராக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டில் அடி விழுதுன்னா அடி விழ தான் விழப்போகுது. அவர் மட்டும் சேஃப்கார்ட்லாம் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஃபண்ட் மேனேஜரை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு விழுந்தா ஒன்று மட்டும் தான் பிரச்சனை. எஸ் எக்ஸாக்ட்லி, மொத்தமாக விழுன்னு ஒரு விஷயம். அட்லீஸ்ட் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டருக்கு ஒரு கீ என்ன இருக்குன்னா, மார்க்கெட் சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா ஒர்ஸ்ட் கேஸ் இல் கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட். பட் ஃபண்ட் மேனேஜர் பொறுத்தவரைக்கும் கம் அவுட் ஆஃப் த மார்க்கெட்லாம் ஆப்ஷனே கிடையாது. ஒரு மார்க்கெட்டில் என்ன நேரமும் இருந்து தான் ஆகணும். அடி விழுதுன்னு தெரிஞ்சாலுமே அந்த அடியை வாங்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகி நிற்கிற மாதிரி தான் இருக்கும் அவருக்கு. ஸோ ஹி ஹேஸ் டு மேனேஜ் இட்.
பட் இது எப்படி வெல் பேலன்ஸ் பண்றாருன்றது தான் அவரோட எக்ஸ்பர்டைஸ். அப்படி இல்லைன்னா அவரும் நமக்கு வித்தியாசமே இல்லாமல் ஆயிடுது. ஃபண்ட் மேனேஜர் நம்ம ஏன் அவர் ஸ்பெஷலாக சொல்றோம்னா யூ ஷுட் கேப்பபிள் டு மேனேஜ் த மார்க்கெட். ஓகே சார், இப்போ வந்து ரிஸ்கையும் ரிட்டர்ன்ஸையும் எப்படி சார் பேலன்ஸ் பண்றாங்க ஃபண்ட் மேனேஜர்ஸ்? ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒன்று இருக்கு. முதல்ல அது என்ன பண்ணுவேன், ஏன் இந்த ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எப்பவுமே சொல்லும்போது ஹையர் த ரிஸ்க் ஹையர் த ரிட்டர்ன் எப்படி வேணா வச்சுக்கோங்க. நீங்க எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். சிமிலர்லி எங்க ரிட்டர்ன் அதிகமாக இருக்கோ அங்க ரிஸ்க்கும் அதிகமாக தான் இருக்கும். அது தெரிஞ்சா நீங்க உள்ள போக போறீங்க. பட் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கலாம் நம்ம கண்மூடித்தனமா எடுக்க முடியாது. எந்த ஒரு இதுவும் பண்ணும்போது ஒரு மெஷர்டு ரிஸ்க்னு ஒன்று இருக்கு. இது வரைக்கும் நான் போக முடியும், இப்போ நான் இங்கே ஒரு 2 அடி ஜம்ப் பண்ண முடியும்ன்றது என்னோட ரிஸ்க் எடுக்கலாம். 10 அடி தூரம் ஜம்ப் பண்ண முடியுமான்றது அன்ரீசனபிள். ஜம்ப் பண்ண முடியாது, தேவையான ரிஸ்க் எடுத்து கீழே விழக்கூடாது. ஸோ அப்போ இந்த விஷயம் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்றாரு, இதுல இந்த ஸ்கிரிப்ஷன் நான் வாங்கலாம்னா எவ்வளோ ரிஸ்க் எனக்கு இருக்கு, அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஐ ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் சொன்னேன், ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒன்று சொல்றோம் இல்லையா. பொதுவாக அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எது நம்ம பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில்ஸ், டி பில்ஸ் சொல்லுவோம், கவர்மெண்ட் செக்யூரிட்டி. நம்ம ஊரில் ஜென்ரலாக வந்து அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்றது பெஞ்ச் மார்க் கொடுத்துரும். ஏன் அதை ரிஸ்க் ஃப்ரீ சொல்கிறோம், இது ஒரு கவர்மெண்ட் நம்ம கிட்ட இருந்து பாரோ பண்ணுது, கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. அப்போ நான் ஒரு டி பில்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னோட பணத்து மேலே எனக்கு எந்த ரிஸ்க்குமே கிடையாது. நான் போட்ட பணம் 100% எனக்கு திருப்பி கிடைக்கும் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6% கிடைக்குதுன்னு வச்சுக்கோம் டி பில்ல. அப்போ அந்த 6% எனக்கு ரிஸ்க் ஃப்ரீ. இப்போ நான் ஒரு ஃபண்டில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதில் ஒரு 12% கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் எங்கே ரிஸ்க் எடுக்கிறேன், அந்த 6%க்காக தான் ரிஸ்க் எடுக்கிறேன், நாட் ஃபார் த 12%. ஏன்னா நான் 6% சும்மா இருந்தாலும் எனக்கு கிடைக்க தான் போகுது டி பில்ல போனாலே. பட் இந்த 12% நான் எதுக்காக போகிறேன், இந்த 6 விட எனக்கு இன்னொரு 6 கூட கிடைக்கணுன்றதுக்காக எடுக்கிறேன். அப்போ அந்த ரிஸ்க் வந்து அபோவ் த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஸோ இப்போ இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எடுக்கிறது ஒர்த் ஆர் ஒர்த்லெஸ், நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் he has to manage with the some numbers இருக்கு. இந்த ஆல்ஃபா பீட்டான்ற விஷயம் வரும், அதை பேஸ் பண்ணி கால் எடுத்துக்கிறோம். ஓகே சார், இப்போ ஃபண்ட் மேனேஜர் வந்து ஒரு ஃபண்டை சூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் மட்டும் போதுமானதா, டெக்னிக்கலும் போதுமானதா சார்? ரெண்டு விஷயம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல்னா ரெண்டுமே முக்கியம். இதுவா அதுவாக எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ஸ்கீமில் ஒரு ஸ்கிரிப்டில் லாங் டேர்மாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஷார்ட் டேர்மாக பார்க்குறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று பார்த்தா போதுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டோ கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸோ இந்த கம்பெனியோட ரெக்யர்மெண்ட் எப்படி இருக்கு மார்க்கெட்டில், இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலில் பார்க்கும். இந்த டெக்னிக்கல்ன்றது ஒரு சார்ட் மட்டும் தான் கொடுக்கும் நம்மளுக்கு. நேற்று மார்க்கெட் இப்படி இருந்திருக்கு, இல்லை லாஸ்ட் 1 வீக் மார்க்கெட் இப்படி இருந்திருக்கு, நாளைக்கு எப்படி இருக்கணும் ஒரு இண்டிகேட் தான் கொடுக்குது டெக்னிக், தவிர கரெக்டாக இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிற மார்க்கெட் நாளைக்கு மேலே போகலாமா கீழே வரலாமா, மேலே போனால் எப்படி போகும் கீழே வந்தால் எப்படி வரும். இப்போ இந்த மார்க்கெட்டில் நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை கேட்டிருப்போம், ரெசிஸ்டன்ட் லெவல் சப்போர்ட் லெவல் கேட்போம். இது வந்து டெக்னிக். ஸோ இப்போ அந்த டெக்னிக் சப்போர்ட் வச்சு என்ன பண்ண போகிறோம், ஷார்ட் டேர்மில் ஓகே இது கீழே விழுந்தால் இந்த லெவலுக்கு கீழே விழும், இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இந்த லெவலில் பிரேக் பண்ணுதுன்னா இந்த இடத்துக்கு போய் நிற்கும், அவர் மேலே போகும்போது இவ்வளோ தூரம் போகலாம், இதுக்கு மேலே அது பிரேக் பண்ணுச்சுன்னா தென் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே டெக்னிக்கலாக நம்பர் சொல்கிறோம், ஆனால் நடக்குமானா சொல்ல முடியாது, நடக்கலாம் நடக்காமல் போகலாம். பட் ஃபண்டமெண்டல்ன்றது இது ஆக்சுவல், இந்த கம்பெனி இதுதான் பண்ணுது, என் புக்கில் இவ்வளோ, என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ தான் பேலன்ஸ் இருக்குன்றது என்னோட ஃபண்டமெண்டல். இது ரெண்டு விஷயமே அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் கால் எடுக்க முடியும். ஓகே சார், இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபண்ட் மேனேஜராக இருக்கணும் அப்படின்னு எந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் சார் இருக்கணும்? ஃபண்ட் மேனேஜராக இருந்தாவே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும், செகண்ட் சாய்ஸ் ஒன்றும் கிடையாது. ஃபண்ட் மேனேஜர் ஹேஸ் டு ப்ரூவ் இட் செல்ஃப், அந்த ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் ஒரு பெர்ஃபார்மன்ஸை. ஏன்னா அதை நம்பி தான் ஒரு பணம் கொடுக்குறோம். நான் ஏன் ஒரு ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணுறேன், என்னோட பணத்தை நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னோட காரை நானே டிரைவ் பண்ணலாம், டிரைவர் ஏன் வைக்கிறேன்னா பெட்டராக பண்ணுவார் தான், அவரும் போய் ஆக்சிடென்ட் பண்ணுறான்னா அதை நானே பண்ணிட்டு போகிறேன் என்னோட பணத்தை வச்சுட்டு வர ஆகிடும். ஸோ ஃபண்ட் மேனேஜர்னு பார்க்கும்போது என்ன சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும்னா இந்த ப்ரூவன் ரெக்கார்டு, அவரோட எக்ஸ்பர்டைஸ் ஃபர்ஸ்ட். ஒரு பேசிக்காக பார்க்கும்போது யூ ஷுட் பி ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், இல்லை பிஸ்னஸ் டிகிரி ஏதாவது பண்ண ஒருத்தராக இருக்கணும், இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும், அவர் எடுக்கிற கால்ஸ் வந்து எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ வந்துருக்குது, ஸோ இது முக்கியம். தென் இந்த ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்போது எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டன்சி எப்படி இருந்திருக்கு, தென் வாட் இஸ் இஸ் ஆல்ஃபா, தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த ஆல்ஃபான்ற விஷயம் என்ன, நம்ம நிறைய பேர் ஃபண்டை சூஸ் பண்ணும்போது டெக்னிக்கலாக நிறைய பார்க்கறது கிடையாது. வாட் இஸ் ஆல்ஃபா, வாட் இஸ் பீட்டா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு ஃபண்டை எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபேக்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷனான மெத்தட்ஸ்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இந்த பீட்டான்றது ஃபண்டோட வாலட்டிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு மார்க்கெட் வந்து 1% மேலே ஏறுது அப்போனா என்னோட ஃபண்டும் 1% மேலே போகும், 1% மார்க்கெட் கீழே எழுதுனா என்னோட ஃபண்டு 1% வரும். அப்போ பீட்டா 1 இருந்தால் மை ஃபண்ட் இஸ் அட் பார் வித் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஆல்ஃபானா என்னது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இருக்கும் அந்த ஃபண்ட் மேலே, வாட் இஸ் ஆக்சுவல் ரிட்டர்ன், இந்த டிஃப்ரெண்ட்டை கொடுக்கறது தான் ஆல்ஃபா. இப்போ ஒரு ஃபண்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபண்ட் வந்து 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்னொரு ஃபண்டு 19% கொடுத்துருக்கு. இது எது பெஸ்ட் ஃபண்டு நம்ம சொல்லுவோம், பார்த்தோன்னே 20% இஸ் பெஸ்ட் ஃபண்ட் அப்படி சொல்லிடுறோம். ஏன், ஏன்னா நம்பர்ஸ் பெருசாக இருக்குது.
பட் இது இப்படி பார்க்க முடியாது. நீங்கள் 20% கொடுக்குற ஃபண்டு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த 20% கொடுத்துருக்கு, 90% கொடுத்த ஃபண்டு எவ்வளோ சேஃபாக உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அப்போ இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது 20 - 19 1% பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த 20க்கு நான் எடுத்த ரிஸ்க் எவ்வளோ, இந்த 19% எடுக்க நான் எடுத்த ரிஸ்க் எவ்வளோ. அப்போ இந்த கால்குலேஷன் எப்படி எடுக்கணும், நம்ம நேர் கொஞ்சம் சிம்பிளாகவே சொல்கிறேன். நம்ம மேலே ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ஒன்று பார்த்தோம் இல்லையா, இந்த டி பில்ஸ் ஒன்று பார்த்தோம். அசியூம் ஒரு ஃபண்ட் வந்து ஒரு 14% பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் வச்சுக்கோங்க. ஒரு ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எடுத்தோம்னா ஒரு 6% டி பில்ஸ். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது, 8% இஸ் 8% இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ 8% நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஃபண்ட் இந்த பெஞ்ச் மார்க் பெர்ஃபார்ம் பண்ணுது. அசியூம் அந்த ஃபண்டோட பீட்டா வந்து 1.1 அப்படின்னு வச்சுக்கிறோம்னா 8% பெஞ்ச் மார்க் கொடுத்ததுன்னா என்னோட ஃபண்ட் வந்து 8.1 கொடுக்கணும். 8.8% தர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இந்த 8.8 ப்ளஸ் த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், இதுதான் இந்த ஃபண்டோட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், நாட் அ பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன். 14 கிடையாது, 8.8 ப்ளஸ் த 6%. அப்போ என்ன வந்தது, நமக்கு ஒரு 14.8% வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். 14.8 எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், ஃபண்ட் வந்து 17% கொடுத்துருன்னு வச்சுப்போம். அப்போ த டிஃப்ரெண்ட் இஸ் ஆல்ஃபா. இந்த 2.2% வருது இல்லைங்களா, அந்த 2.2 தான் ஆல்ஃபா. அப்போ இந்த ஃபண்ட் மேனேஜர் ஆல்ஃபா எவ்வளோ பெட்டராக பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னில் இருந்து எவ்வளோ பெட்டராக ஃபண்டை எடுத்து வந்திருக்காரு, ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் ஃபண்ட் மேனேஜரோட டேலண்ட் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பெஞ்ச் மார்க் அகைன்ஸ்டாக எப்படி சார் வந்து மெஷர் பண்ணுறாங்க? பெஞ்ச் மார்க்ன்றது நீங்கள் இப்போ ஒரு ஃபண்ட் எடுக்கும்போது அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ணி தெர் ஆர் மெனி பெஞ்ச் மார்க்ஸ். இப்போ இந்த பெஞ்ச் மார்க்ல இந்த ஃபண்டு பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றது முதலே சொல்லிடுவாங்க, அந்த ஸ்கீம் வரும்போது சொல்லிடுவாங்க. இப்போ நிஃப்டி பெஞ்ச் மார்க் அப்படி வச்சுட்டாங்கன்னா லாஸ்ட் 1 இயர் பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் என்னது, இது வந்து பேசிக் ரைட். இல்லை நம்ம புரியாத மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்கிறோம்னா, இங்கேருந்து நீங்கள் பாரிஸ்லேருந்து தாம்பரம் போகிறதுக்கு 1 hour ஆகும் ஜென்ரலாக அப்படின்றது பெஞ்ச் மார்க்னு வச்சுக்கோங்க. டிஃபால்ட் ஒரு ஆவரேஜாக போகும்போது டிராஃபிக் டைமில். இப்போ இந்த 1 hour நீங்கள் 40 minutes கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் டூயிங் பெட்டர் தன் த பெஞ்ச் மார்க். ஏன்னா 1 hour ஆகிற நேரத்தை வந்து நீங்கள் 40 minutes கிராஸ் பண்ணிட்டீங்க. இல்லை நீங்கள் 1 hour 30 minutes கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் நேரத்தை விட கொஞ்சம் லாகிங்காக இருக்கீங்க. இது வந்து டிஸ்டன்ஸில் சொல்கிறோம். அதே மாதிரி பெஞ்ச் மார்க் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு நிஃப்டி தான் பெஞ்ச் மார்க் எடுத்துட்டிங்கன்னா நிஃப்டி லாஸ்ட் 1 இயரில் ஒரு 10% கொடுத்துருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இந்த ஃபண்ட் என்ன பண்ணியிருக்கணும், பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் கொடுத்தா போதும்னா அதுக்கு ஃபண்டு தேவையில்லை. எனக்கு நான் பெஞ்ச் மார்க்லேயே போட்டு போயிடுவேன், நிஃப்டி ETF வாங்கிட்டு போயிடுவேன். எனக்கு இந்த 10 பெட்டராக வேணும் தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்ரோச் பண்ணுறேன். அப்போ அவரோட சாய்ஸ் வந்து நான் ஒரு 12-13% நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த 12-13% கொடுக்கும்போது இந்த ரிஸ்க்ன்றது நீங்கள் இந்த பெஞ்ச் மார்க் ஈக்குவலாக இருக்க போகிறது கிடையாது. பிகாஸ் உங்கள் ஸ்கிரிப்ட்ஸும் பெஞ்ச் மார்க்கில் இருக்க ஷேர்ஸோட நம்பர்ஸும் இந்த ஸ்கிரிப்ட்ஸும் மாறப்போகுது. அப்போ இந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் லெவல் மாற்றுறீங்க. ப்ராப்ளி அகைன் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தால் கூட பார்த்தோம்னா, இந்த நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 40 km ஸ்பீடில் பைக் ஓட்டலாம், இல்லை ஒருத்தர் 60ல் போகலாம், ஒருத்தர் 100ல் போகிறவங்க இருக்கலாம். 2வது 1 hour போகிறீங்களா, அப்போ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை ரீச் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த ஃபண்ட்லையும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த ரிட்டர்னை நீங்கள் பீட் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த ரிட்டர்ன் பெட்டராக வந்துருச்சு. ஓகே, 14% இங்கே இருக்குது. அது இன்னும் இந்த சேம் எக்ஸாம்பிள் எடுத்துங்க. நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் கால்குலேட் பண்ணும்போது 14.8 வந்தது, பெஞ்ச் மார்க் ரிட்டர்ன் 14. இப்போ இந்த ஃபண்ட் இஸ் டெலிவர்ட் 14.5%. இது நல்ல ஃபண்டா நல்ல ஃபண்ட் இல்லையா இப்போ பார்த்தா இட்ஸ் நாட் பீட்டிங் த பெஞ்ச் மார்க். 14 to 14.5 ஓகே, பட் நீங்கள் எடுத்த ரிஸ்க்கு ஆனால் ரிவார்டு எனக்கு கிடைக்கல. அப்போ அந்த எடுத்த 8.8 எக்ஸ்ட்ரா ரிஸ்க் எடுத்ததுக்கு எனக்கு ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ அப்போ அந்த ஆல்ஃபா வரும்போது தான் இட்ஸ் பெட்டர். ஆல்ஃபான்றது எப்படி தெரியும், பெஞ்ச் மார்க்லேருந்து எப்படி பெட்டராக இருக்குது. ஓகே சார், இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர் வந்து சரியான ஃபண்ட் மேனேஜர் வந்து எப்படி சார் சூஸ் பண்ணுறது? ஃபண்ட் மேனேஜர் கரெக்டாக இன்வெஸ்டர் சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. இன்வெஸ்டருக்கு வந்து ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. இன் இந்தியா தர அரௌண்ட் ஒரு 3,000-3,500 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இது இன்வெஸ்டராக பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஆர் உங்களோட கோல் என்ன, உங்களோட டைம் ஹாரிசன் என்ன, தென் உங்களோட ரிஸ்க் எந்த அளவு நீங்கள் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, இதை கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அசட் அலோகேஷனுக்குள்ளே வாங்க. நேராக ஃபண்ட் மேனேஜர் டேரக்டாக சூஸ் பண்ணுறது எந்த பாயிண்ட்டுமே கிடையாது. பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொதுவாகவே சொல்லுவோம், இட்ஸ் நாட் டெய்லர் மேட். உங்களுக்கு வேண்டிய மாதிரி ப்ராடக்ட் அங்கே இருக்காது. தேர் ஆர் மெனி ப்ராடக்ட், அது உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் எடுத்து. ரெடிமேட் ஷர்ட் வாங்குற மாதிரி தான். டெய்லர் மேடில் போனால் எனக்கு தேவையான ஸ்டிச் பண்ண சொல்லலாம். பட் ஒரு ரெடிமேட் ஷாப்பில் போனால் என்ன பண்ணுவோம், எதெல்லாம் பெட்டராக நமக்கு இருக்கோ அதை சூஸ் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி கான்செப்ட் தான். தேர் ஆர் மெனி ஸ்கீம்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் ஃபண்ட் மேனேஜர் டேரக்டாக எடுக்க சூஸ் பண்ண முடியாது. எந்த ஸ்கீம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ப்ராப்ளி அவர் நல்ல ஃபண்ட் மேனேஜராக இருக்கலாம், பட் நல்லா ஃபண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரா, இல்லை ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் மேனேஜராக இருப்பார், நீங்கள் ரிஸ்க் எடுக்காத ஒரு டெட் இன்வெஸ்டராக இருப்பீங்க, உங்களுக்கு அவருக்கு மேட்ச் ஆகாது. ஸோ யூ நீட் டு கோ வித் ஃபண்ட் மேனேஜர். ஸோ ஸ்கீம் அந்த அசட் அலோகேஷன் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை மேட்ச் பண்ணி தான் நீங்கள் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும். அகைன் அந்த ஃபண்டுன்னு பார்க்கும்போது ஒரு விஷயம், ஃபண்டோட சைஸ் அண்ட் ஃபண்டோட எக்ஸ்பென்சஸ், ஃபண்டோட பீட்டா ஆல்ஃபா, இது நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். ரிட்டர்ன் பார்க்கணும் ஆப்வியஸாக, பட் அந்த ரிட்டர்ன்றது ஒன்லி ரிட்டர்னை மட்டுமே நம்பர் வச்சு நீங்கள் முடிவெடுக்க முடியாது. ஒரு ஃபண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு எக்ஸல் ஷீட்டில் ஹையஸ்ட் ரிட்டர்ன் எடுக்கிற ஒரு 2 ஃபண்ட் எப்படி எடுத்துப்பாங்க.
இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுக்கிறது எப்போவுமே சரியான முறையாக இருக்காது. ஸோ ஃபண்டோட டெக்னிக்கல்ஸ் பார்த்து நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா எந்த மாதிரி அட்வைஸர் சொல்லுங்கள்? ரீட்டைல் இன்வெஸ்டர் அசட் அலோகேஷன் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்ணுங்க. முதல்ல இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் மெயின்டைன் பண்ண கற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு இன்கம் இருக்குது, இந்த இன்கமில் என்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும். தென் ஸ்டார்ட் வித் த மினிமம் அமௌண்ட். ஸ்பெஷலி ஃபார் த நியூ கமர்ஸ்க்கு சொல்கிறது. பெரும்பாலும் இன்னைக்கு புதுசாக வேலைக்கு போகிறாங்க, ஒரு இன்கம் வருது அப்படின்னும் போது நான் பார்க்குற பெரும்பாலான என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு செலவு பண்ணுன்றாங்க. ஃபஸ்ட்டு இன்கமில் நீட் டு ஸ்பெண்ட் சம்திங் அப்படின்னாங்க. அப்படி அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்டார்ட் வித் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ஆரம்பிங்க. அந்த அமௌண்ட் எனக்கு பெருசாக இல்லை, என்னோட சேலரியே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நோ இஷ்யூ. நீங்கள் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டில் ஆரம்பிங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஃபினான்ஷியல் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபினான்ஷியல் கோல் எதுக்குன்னா, நான் எங்கே போகிறேன் எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். டார்கெட்டே இல்லாமல் நான் எதையுமே எய்ம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் ஃப்ரேம் கொடுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் விதை போடுற மாதிரி தான் அந்த விஷயம். நீங்கள் அடிக்கடி அதை விதையை எடுத்து பார்க்கக்கூடாது. விதையை போட்டால் ஃப்ரீயாக விடுங்க கொஞ்ச நாளைக்கு. அது வந்து ரிட்டர்ன் கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே சார், ஃபண்ட் மேனேஜர் ரோல் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. தேங்க்யூ பிரித்தி.